வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம மித்ரா போட்ட பிளானை தோற்கடிச்சிட்டாங்க நம்ம பாரதி அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா மித்ரா தந்திரமா நம்ம ஆதிய கல்யாணம் பண்ணிக்க திட்டம் போட்டாங்க. ஆனா கோயில்ல பூ போட்டு பார்த்து சாமி சம்மதம் தந்தா மட்டும் இந்த கல்யாணம் நடந்தா போதும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பாரதி சொல்ல ஆதி இது சரியான முடிவு மித்ரா, இந்த கோயில்ல பூ கட்டி போடலாம் அப்படின்னு போட்டு சம்மதம் கேட்க நேரம் சாமியை சம்மதம் கொடுக்கல. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பாரதி சிரிக்கிறாங்க மித்ராவை பார்த்து. இந்த பாரதி என்ன தந்திரம் இருந்தால் நீ என் மாப்பிள்ளையே அபகரிக்க பார்ப்ப அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட நிற்கிறாங்க. அதோட நம்ம ஆதி நினச்சி பார்க்குறாங்க, இந்த பாரு இப்படியெல்லாம் பிளானை தரதுக்கு நான் தாண்டா உன் பொண்டாட்டியும் என் சட்டையை பிடிச்சி உருப்ப வேண்டாமா பாரதி, எதுக்காக இப்படி நிற்கிற, நீ அப்படி செய்வானி தான் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அப்படியெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிற, என் கிட்ட அவ்வளோ உரிமை எடுக்க உனக்கு உரிமை உண்டு அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க. தவக்கலைக்கு ஆதி ஃபோனை போட்டு சொல்லிடுறாங்க, இந்த பாருங்க நீங்கள் பாரதிகிட்ட சொல்லிடுங்க, மித்ரா கூட ஆதிக்கு இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லுங்க. அவள் அடிச்சு புரண்டு ஓடி வரணும். வந்ததோட என்ன மாலையும் கழுத்துமா பார்த்து அவள் என்கிட்ட சண்டைக்கு வரணும். நான் தாண்டா மனைவி அப்படின்னு நீ என் புருஷன் அப்படின்னு என்னை கட்டி பிடிக்கணும் அப்படி தூண்டி விடுங்க அப்படின்னு அந்த இடத்துல இப்போவாது பாரதி வாயால் அந்த உண்மை வந்துட்டுனா எனக்கு போதும் அப்படின்னு நம்ம ஆதி நிற்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா அண்ணி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், என் ஃப்ரெண்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இன்றைக்கி போயிருக்காப்புல, அப்போ ஆதிக்கும் மித்ராவுக்கும் இன்றைக்கி அங்கே கல்யாணம் நடக்குதான் அப்படின்னு நம்ம பாரதிகிட்ட சொல்ல நேரம் பாரதி அரண்டு போகிறாங்க. மித்ரா இங்கேருந்து போன நேரமே புது பொண்ணு கணங்க அலங்கரிச்சிட்டு போன நேரமே எனக்கு ஏதோ ஒரு தில்லாலங்கடி பண்ண போகிறா அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்படி ஒரு பிளானை வச்சுட்டு அவள் போயிருக்கான்னு தெரியலை. இது நடக்கக்கூடாது. ஆதி எனக்கு தான் அவருக்கு ஞாபகம் இல்லாத சூழ்நிலையை பயன்படுத்தி அவள் ஆதிக்கு பொண்டாட்டி ஆயிடக்கூடாது. அந்த பவானி கூட சேர்ந்து போட்ட சதிதான் இதில் ஒன்று. கண்டிப்பாக இந்த பவானி தூண்டுதல் தான் இப்போ மித்ரா ஆதியை கல்யாணம் பண்ண பார்க்குறா. இது நடக்கக்கூடாது, நம்ம ஓடிடுவோம் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு நம்ம பாரதி ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் மித்ரா சபா ஆதியை சம்மதிக்க வச்சுட்டேன் அப்படின்னு நிற்கிறாங்கங்க. இங்கே ஆதி மாலையை கழுத்தில் போட்டாச்சு, மாப்பிள்ளை குலத்துக்கு ஆவியாச்சு. என்ன கொஞ்ச நேரத்தில் பாரதி உனக்கு கண்ணு முன்னாடி நிற்பேன், நான் ஆதிக்கு மனைவி அப்படின்னு உரிமையோட அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷத்தில் நம்ம மித்ரா இருக்காங்க. நம்ம பாரதி ஓடி வர எடடா இவ எதுக்கு இப்போ இங்கே வந்தா ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு அப்படின்னு கோவத்தின் உச்சியில் கொந்தளிக்கிறாங்க நம்ம மித்ரா. ஏண்டி பாரதி எதுக்காகடி இப்போ அப்படின்னு அந்த இடத்துல கேட்கணும். இல்லை அப்படின்னு ஆடிக்கிட்ட கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. இந்த பாருங்க, உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் அவசரமாக இப்போ கல்யாணம் நடக்குது போகுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இல்லை லண்டன்லேருந்து பாட்டியெல்லாம் வந்திருக்காங்கன்னா அவங்க சம்மதத்தோட அழகாக நடந்தால் தானே நல்லாயிருக்கும். இல்லை மித்ரா ஆசைப்படுறாங்க, அதுக்கு வேறு வழி இல்லை, அதனால இப்போ நான் தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு பாரதி கிட்ட நம்ம ஆதி சொல்லிட்டாங்க. உடனே இப்போவாது சட்டை பிடிச்சி உழுப்பு நீ தான் என் புருஷன் அப்படின்னு என்கிட்ட சொல்லு பாரதி, நான் அதுக்காக ஒரு வார்த்தைக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரட்டு அப்படின்னு அந்த இடத்துல எதிர்பார்ப்போட நம்ம ஆதி பாரதியை பார்க்குறாங்க. ஆனால் நம்ம பாரதி இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டது தான் நம்ம வேலை, அதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இந்த பாருங்க, கோயிலில் பூ கட்டி போடலாம், பூவில் நல்ல அழகு பூ சாமி சம்மரம் தந்துட்டுனா உங்களுக்கு கல்யாணத்தை வச்சுக்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நம்ம ஆதியம் கொஞ்ச நேரம் யோசித்த மாதிரி யோசிக்கிறாங்க. பாரதி நீங்கள் சொல்ல யோசனை நல்ல யோசனையாக தான் இருக்குது. நானும் மித்ராட்ட சொன்னேன், நம்ம அவசரமாக இப்படி கல்யாணத்தை பண்ணி போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ பூ கட்டி போட்டு பார்க்கறதுலேயும் நல்ல விஷயம் தானே, இது ஓகே அப்படின்னு அந்த இடத்துல டீலிங்கை ஓகே பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா மித்ரா கிட்ட இந்த விஷயத்த நம்ம ஆதி சொல்கிறாங்க, இந்த பாரு மித்ரா, பாரதி ஒரு யோசனை சொன்னாங்க, எனக்கு அதுதான் சரின்னு படுது, என்ன யோசனை அப்படின்னு கேட்க நேரம், நம்ம கோயிலில் பூ கட்டி போட்டு அந்த பூ சாமி சம்மதம் தெரிவிக்கும் மூலமாக இருந்தனா கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் வச்சுக்கலாம், இல்லாட்டா இந்த கல்யாணம் வேண்டாம் நிப்பாட்டிடலாம், என்ன நான் ஆசையாக கனவோட இருக்கேன், நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு இருக்கேன், இந்த பாரதியோட யோசனையா, இது எனக்கு பிடிக்கல, எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல, இது சாமியோட சம்மந்தம் இருந்து நான் உன் கழுத்தில் தாலி கட்ட தான் சம்மதிக்கேன் தவிர சும்மா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ரெண்டு வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்ல, கல்யாணம் முடிஞ்ச பிறகு அது கண்டிப்பாக
பாரதி, இதுக்கு நீ சம்மதிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து மித்ரா கிட்ட சொல்லுறாங்க. இதை கேட்டதும் வேற வழி இல்லை, இப்போதைக்கு வந்து ஆதியை இப்படியாவது சம்மதிக்க வச்சா, ஆனால் கோயிலில் பூ விழணுமே நம்ம சைடு, அதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சாமி எப்படி வந்து சம்மதம் தருவார்? ஏன்னா நான் பண்ண போகிறதே ஒரு பித்தலாட்ட மேரேஜ், அதுவும் வந்து பாரதி உயிரோடு இருக்க நேரமே ஆதியை வந்து அபகரிக்க பார்க்குறேன், ஆனால் சாமி சம்மதம் தருவாரா என்னதானே தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழப்பத்தின் உச்சியில் நம்ம மித்ரா இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே பூ கட்டி வந்து போடுறாங்க. நம்ம மித்ராவுக்கு ஆப்பு வைக்குது. அதோட பார்த்தோன்னா பாரதி தெளிவான முடிவாக எடுத்துட்டேன், இப்போதைக்கு நம்மளுக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து சொல்ல நேரம் மித்ரா முகத்தில் பல்ப் எரிஞ்ச கணக்காக இருக்குது. நம்ம பாரதி நேரடியாக சவால் விடுறாங்க. என்ன மித்ரா, நீ வந்து என்னவோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்ட, இந்த கல்யாணத்தை நடத்தி நீ வந்து ஆதிக்கு பொண்டாட்டி ஆயிடலான்னு பார்த்தியா? நான் அவ்வளோ சீக்கிரம் ஆதியை விட மாட்டேன், என்னோட புருஷன், அதை ஆட்டையை போட உனக்கு என்னடி ரைட்ஸ் இருக்குது? எங்கே போனாலும் சரி அவர் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நம்ம ஆதியை வந்து பாரதி, நீ இப்படியெல்லாம் சுற்றி வளைச்சி சொல்லதுக்கு நான் தான் வந்து உன் பொண்டாட்டி, எதுக்குடா இன்னொரு கல்யாணம் நீ பண்ண போகிற அப்படின்னு வந்து உனக்கு தான் ஞாபகம் இல்லைனா எனக்கு வந்து அந்த உணர்வோட தான் இருக்கேன், அதுதான் ஒன்றே நான் சுற்றி வாரேன் அப்படின்னு வந்து என் சட்டையை பிடிச்சி கேட்கறத விட்டுக்கிட்டு பூவை கட்டிப்பாரு அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறியே, நீ எல்லாம் வந்து எதுக்கு? உன் வாயிலேருந்து அந்த ஒரு வார்த்தை வந்தால் போதும், நான் கையை பிடிச்சி உன் கூட நான் வந்துடுவேன் பாரதி, அதுக்கு தயாராக இருக்கேன். பழசில் என்ன ஒரு பகை நம்ம ரெண்டு ஒருத்துக்கும் இருந்தோ அதெல்லாம் எனக்கு தெரியலை, நான் அதெல்லாம் விட்டுட்டேன், எனக்கு அதெல்லாம் இப்போ தேவையும் கிடையாது. ஆனால் நீ வந்து ஒரு வார்த்தை, நீங்கள் தான் என் கணவர் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை வர்றது மட்டும்தான் எனக்கு முக்கியம். அந்த ஒரு வார்த்தை ஏன் உனக்கு வாயிலேருந்து வர மாட்டேங்குது பாரதி? அதுக்கு ஏன் இவ்வளோ வந்து நீ வெயிட் பண்ணுற? எனக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்ச, நான் எப்படி வந்து மித்ரா காலத்தில் தாலி கட்டுவேன், நீ தான் என் மனைவின்னு தெரிஞ்ச பிறகு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து யோசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த பவானி தான் இதுக்கெல்லாம் வந்து காரணமாக இருக்கும், அந்த பவானியை விடக்கூடாது, அவங்க பையன் ஸ்தானத்தில் இருக்க ஆதிக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி அவ்வளோ சொத்தையும் பத்தையும் ஆட்டையை போட்டுடலான்னு இந்த பவானி இந்த மித்ராவையும் சுதாகரையும் தூண்டி விட்டு இப்படியெல்லாம் பண்ண வைக்கிறா, இது எல்லாம் சரிப்படாது, இதுக்கெல்லாம் கூட்டிய சீக்கிரம் முடிவு கட்டுவேன் அப்படின்னு வந்து நம்ம பாரதி வந்து கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு ஒரு வீட்டுக்கு வந்த பாரதி கிட்ட என்ன நடந்துச்சு, எதுக்காக அடிச்சு பிடிச்சி காலையிலே ஓடுனா அப்படின்னு வந்து கேட்க நேரம் இந்த மித்ரா வந்து ஆதியை கல்யாணம் பண்ணிக்க பார்த்தா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பாட்டி வாயை பிளக்குறாங்க. என்னம்மா நீ சொல்றதெல்லாம் உண்மையா பாரதி அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமா பாட்டி, இந்த மித்ராவுக்கு வேற வேலையே கிடையாது, அந்த பவானி ஆட்டத்தை கேட்டு இப்படி ஒரு வேலையை செய்துட்டு இருக்கா பவானி, ஆமா ஆமா அவள் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கா, அந்த ஆதிகிட்ட இருந்து என்னை பிரித்து மித்ராவை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்க்குறா அப்படின்னு சொல்ல நேரம், உனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது பாரதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாட்டி வந்து வருத்தப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கூடிய சீக்கிரம் நான் பாரதிக வாயிலிருந்து நான் தான் உங்கள் பொண்டாட்டி அப்படின்னு வந்து உண்மையை வர வைப்பேன் அப்படின்னு வந்து ஆதி வந்து வணக்கம்.